குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஜெயலலிதாவின் 27 கிலோ தங்க ஆபரணங்கள் உள்ளிட்ட சொத்து ஆவணங்கள் தமிழக அரசிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள தகவலை செய்தியாளர் பாரதி ராஜாவிடம் கேட்டு பெறலாம். பாரதி ராஜா, வணக்கம். தற்போதைய உங்கள் கள தகவல். கண்டிப்பாக ஜெயலலிதா சொத்து வழக்குல பறிமுதல் செய்யப்பட்ட தங்க, வைர, வைடூரிய நகைகள் மற்றும் சொத்து ஆவணங்கள், எஃப்டிக்கள் ஆகியவை கர்நாடக கருவூலத்தில் இருந்தது. இதை அதிகாரப்பூர்வமாக கர்நாடக சிறப்பு நீதிமன்றம் தற்போது, அதாவது பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் தற்போது தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் ஒப்படைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. 2 நாட்களாக, அதாவது நேற்று தொடங்கி இன்று வரை என்னென்ன நகைகள் இருந்தது? சுமார் 27 கிலோ தங்க நகைகள் இருந்தன. அதில் ஒட்டியானம், அதே போல தங்க வாள், தங்க தட்டு, தங்க பன்னீர் தெளிப்பான் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் இருந்தது. இவை அனைத்துமே தரம் பரிசோதிக்கப்பட்டு, அதே போல அதன் எடையும் பரிசோதிக்கப்பட்டு ஒவ்வொன்றாக ஒப்படைக்கப்பட்டிருந்தது. ஒட்டுமொத்தமாக 481 பொருட்கள் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், 28 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வழக்கில் வாதாடிய கர்நாடக வழக்கறிஞர்கள் யாருமே, அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் யாருமே இந்த நகையை நேரடியாக பார்த்ததில்லை. இறுதியாக தற்போது சிறப்பு வழக்கறிஞராக இருக்கும் கிரண் எஸ் ஜவலி அவர்கள் தற்போது இந்த நகைகளை பார்த்து ஆச்சரியம் அடைந்ததுடன் அந்த தங்க வாளை எடுத்து ஆச்சரியத்துடன் பார்த்த அந்த ஒரு புகைப்படத்தையும் தற்போது நீதிமன்றம் தரப்பில் வழங்கியிருக்கிறது. இது தவிர 59,000 ரூபாய் பழைய நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தன. அதே போல அவர்களிடம் இருந்த பணப்பெட்டியிலிருந்து 1,60,000 ரூபாய் அளவிற்கான பழைய நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தன. இவை இப்போது செல்லாது என்றாலும் கூட அதை நீங்கள் ரிசர்வ் வங்கியில் கொடுத்து மாற்றிக்கொள்ளலாம் என நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது தவிர சொத்து ஆவணங்கள் சென்னை, செங்கல்பட்டு, தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட இடங்களில் உள்ள சுமார் 1500 ஏக்கர் சொத்துக்களை அரசு கையகப்படுத்திக் கொள்ளலாம். அதை விற்று அரசுக்கு பணமாக சேர்த்துக் கொள்ளலாம், இல்லை என்றால் பொது பயன்பாடுகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது. தங்க நகைகளை பொறுத்த மட்டில் ரிசர்வ் வங்கியில் அதை கொடுத்துவிட்டு பணமாக பெற்றுக் கொள்ளலாம், இல்லை என்றால் பொது ஏலத்தில் கூட விடலாம் என நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது என்பதெல்லாம் தற்போதைய புதிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. இவற்றை எல்லாத்தையும் தாண்டி இந்த வழக்கிற்காக செலவிடப்பட்ட 5 கோடி ரூபாய், முதலில் 5 கோடி ரூபாய் வழக்கின் செலவு என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் தற்போது 8 கோடி, ஏனென்றால் இதில் உயர்நீதிமன்ற அப்பீல், உச்சநீதிமன்ற அப்பீல் என பல்வேறு கட்டங்கள் இருந்தது. இவற்றுக்கெல்லாம் 13 கோடி ரூபாய் செலவாகி இருப்பதாக கணக்கு காட்டப்பட்டிருக்கிறது. அந்த தொகையானது சசிகலா மற்றும் இளவரசி கட்டியிருக்கும் 20 கோடி ரூபாய் பணத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. மீதமுள்ள 7 கோடி ரூபாய் பணத்தை தமிழக அரசிற்கு நீதிமன்ற கருவூலத்திலிருந்து மாற்றப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர வங்கிகளில் இருக்கும் சுமார் 10 கோடி ரூபாய் அளவிலான எஃப்டிக்களை அரசு கையகப்படுத்திக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் ஜெயலலிதாவின் சொத்துக்கள் அனைத்துமே தற்போது தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு என்ன முடிவு எடுக்கிறதோ அதன்படி செயல்பட்டுக் கொள்ளலாம் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. இந்த தங்க நகைகளை பொறுத்தமட்டில் ஒன்று ரிசர்வ் வங்கியில் விற்க வேண்டும், இல்லை என்றால் பொது ஏலத்தில் விட வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாட்டை விடுத்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. தற்போது இங்கிருந்து அந்த நகைகளுடன் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை, அதே போல தமிழக காவல்துறை பாதுகாப்புடன் சென்னை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நாளை காலை அல்லது இன்று நள்ளிரவில் அந்த வாகனம் சென்னையை வந்து அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.